வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறைவியின் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவல் லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் வீடு கழுவி விட்டேன். எந்த லிக்விட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடை கழுவிடுங்க. இல்லை நீங்கள் துடைக்கிறது அப்படின்னாலும் துடைச்சிடுங்க. ஒரு பக்கெட்டில் கால்வாசி தண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டுருங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க. உங்களுக்கு வேப்பெண்ணெய் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஜார்ல வேப்பெண்ணெய் அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் தெளிக்கும் போது நமக்கு வீட்டில் கிருமி நாசியா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ கொரோனா வைரஸ்க்கு நீங்கள் வீக்லி 2 times இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வீடு கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிஃபன் செய்ய போகிறேன். டிஃபன் இன்னைக்கு இட்லி தான். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மாவு ஊற்றும் போது கொஞ்சமாக எண்ணெய் அந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அது கூட 2 பல்லு பூண்டு, அப்புறம் 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி துண்டு, இதை போட்டு அரைச்சி நீங்க தாளிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி இது 3யுமே சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இங்க அடுப்புலாம் கிளீன் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமா பாத்திரம் இருக்கு. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். எப்போதுமே நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரப் வெயில் படுற மாதிரி வெளியே காய வச்சிருங்க. நீங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கூட ஜன்னல் ஓரத்துல காய போட்டீங்க அப்படின்னாவே அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோப்பு கூட ஈரமா வைக்காதீங்க. அதையும் கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. இல்லைன்னா கிச்சன்ல லைட்டா ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மதியத்துக்காக சமைச்சிட்டு இருக்கேன். மதியம் காலிஃப்ளவர் குருமா குழம்பு வைக்க போறேன். அப்புறம் ரைஸ் வைக்க போறேன். காலிஃப்ளவர் வெந்நீர்ல நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குழம்புல போடுங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நைட்டுக்கும் சேர்த்தே நான் சமைச்சிடுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது 3 வேளையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கே ஃபுல் டைமும் போயிடுது. ஸோ இப்போ குருமா அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ நைட்டுக்கு அந்த குருமாவை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி மதியம் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறேன். ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த லிக்விடை ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே அந்த கெமிக்கல் அதை அந்த அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஆல்ரெடி எடுத்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாவே போதும். இதை வீக்லி ஒரு 3 times நான் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு ஹாட் வாட்டரில் குளிங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க போட்டு அந்த தண்ணியை குளித்தோம் அப்படின்னா நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் முப்பருப்பு வடை செய்கிறதுக்காக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3மே 1/2 டம்ளர் போட்டு நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய பலமருகன் அப்படின்ற எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் லைவ்ல நான் சமைச்சிருந்தேன். அப்புறம் கோதுமை பாயாசம் வச்சுருந்தேன். ஸோ இது 2 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அவல் லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வால்நட் அப்புறம்
பாதாம் இருந்துச்சு, இதை வந்துட்டு லைட்டா வந்து ட்ரை பண்ணிக்க போறேன். அதுக்கு அடுத்து வந்து அவல் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ பாக்கெட் இருந்துச்சு, அதை வந்துட்டு லைட்டா வந்து வறுக்க போறேன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளோட வாசனை நல்லா இருக்கும் வறுத்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு லைட்டா வறுத்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் வறுத்துருப்பேன். ஸோ இதை தனித்தனியா வந்து இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டா அரைக்க வேணாம், பவுடர் மாதிரி லைட்டா வந்துட்டு வறுத்தோம் அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சேன். ஸோ இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான். இதில் வந்துட்டு ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். ஸோ போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லா இருக்கும். இதுக்கு வந்துட்டு சுகர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு அது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனவெல்லம், இது 2ல் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துங்க. இது வந்துட்டு லைட்டாக ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கல்லெல்லாம் கூட கீழே அடியில் வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த லட்டு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னும் போது சரி அவள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சரி லட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது செஞ்சேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ செஞ்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்துச்சு. வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்காக வந்து நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வேற எப்பயாச்சும் வந்துட்டு உங்களுக்கு இந்த பொருள்லாம் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூடோடயே வந்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான இதுதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப காற்று போகிற மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கண்டெய்னரில் வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்குமே சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரதமர் மோடி வந்துட்டு கொரோனா வைரஸை விழிப்புணர்வுக்காகவும் எல்லாரும் ஒற்றுமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு மொட்டை மாடியில் போயிட்டு பார்க்கலாம் யார் வீட்டிலலாம் தீபம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அப்புறம் வந்துட்டு குக்கிங் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.